தென்பெண்ணை ஆற்றில் மழைக்காலங்களில் உபரியாக ஓடும் நீரை ஈச்சம்பாடி அணையிலிருந்து நீரேற்று பம்ப் மூலம் கொண்டுவரும் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த திட்டம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக விவசாயிகளுக்கு ஆலோசனை கூட்டம் மொரப்பூரில் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து பேட்டியளித்த விவசாயி பாஸ்கரன் என்பவர் வரும் 4ஆம் தேதியன்று மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் ஒருங்கிணைந்து மனு அளிக்க இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வருகின்ற 14ஆம் தேதி அன்று காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளின் குறைகளை அறியாத அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில் மொரப்பூர் வழியாக சென்னை கோட்டத்திற்கு செல்லக்கூடிய வாட்டர் பைப்லைனை உடைத்து தகர்ப்போம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து கம்பைநல்லூர், கடத்தூர், பாப்பரெட்டிப்பட்டி, அரூர் உள்ளிட்ட 66 ஏரிகளுக்கு நீர் நிரப்ப கோரி இந்த அரசாங்கத்தை அதிகாரத்தில் உள்ள அரசாங்கத்தை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம். எந்த போராட்டத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. இதுவரை இந்த விவசாயிகளினுடைய மெத்தனத்தனத்தால் இதுவரைக்கும் எந்த அரசாங்கம் கண்டுக்கவில்லை. இனி வருகின்ற காலத்தில் எங்களுக்கு உயிர் வாழ்வதற்கும் எங்களுடைய கால்நடை வாழ்வதற்கும் எந்த ஒரு வழியும் இல்லாத காரணத்தால் வருகின்ற காலங்களில் பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவிக்க இருக்கின்றோம். முதல் கட்டமாக வருகின்ற 14/10/2024 அன்று மிகப்பெரிய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மொரப்பூர் பகுதியில் நடைபெற இருக்கிறது.